ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏலகிரி ஹில் ஸ்டேஷனில் இருக்க ஃபண்டேரா பார்க் வந்திருக்கோம். ஸோ இது எப்பவுமே நீங்களும் மார்னிங் ஆக்டிவிட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே வந்து நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பேர்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போக போகிறோம். நம்ம வந்து கிங் காம்போ அந்த டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம். ₹500 டிக்கெட்டு ப்ளஸ் 3 ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். தனித்தனியாக வேணால் ஒரு ஆக்டிவிட்டி ₹100, என்ட்ரி டிக்கெட் ₹300. ஸோ இது இந்த மாதிரி குரூப்பாக போனோம் அப்படின்னா கிங் காம்போ எடுத்துட்டா ஒரு ₹100 நமக்கு சேவ் ஆகும். வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம உள்ளே வரும்பொழுதே வந்து அக்வாரியம் டைப்பில் நல்லா என்ட்ரன்ஸே சூப்பராக இருக்குது. கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு அதை பார்த்துட்டு உள்ளே போகும்போது நம்மளோட மைண்ட் செட்டே வேறு மாதிரி அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே இன்னும் என்னென்ன எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். பசங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ்ஷை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. அவங்க அந்த ஸ்டார்டிங்கே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ப்ளஸ் அந்த கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திக்காக இருக்குது. அடிச்சு விளையாடுறாங்க. அந்த ஃபிஷ்ஷு இப்படி வந்துட்டு போகுது. அதை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஓப்பனிங் வந்து பயங்கரமாக இருக்குது. இன்னும் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்றதை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஒரு சில ஸ்பீசிஸ்லாம் என்னன்னே தெரில. நீங்களே அங்கே பாருங்களேன். அதுக்கு என்னன்றதே எனக்கும் புரியல. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் அது பேரும் எனக்கு தெரில. ஆனால் சூப்பராக இருக்கு பார்க்க. என்னது சாம் அது? எப்படி இருக்கு? நம்ம இத்தனை ஃபிஷ்ஷை பார்த்தோம், இத்தனை ஸ்பீசிஸ் பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இருக்கு பாருங்க, இந்த ஆமை தாங்க. பயங்கரமாக இருக்குது. அது அப்படியே நீந்தி வர்றது வந்து நம்மளுக்கு வீடியோ ரெக்கார்டிங்க்கு பயங்கரமாக இருந்தது. நீங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிளாரிட்டி, அதோட அந்த சூப்பராக இருக்குது. அது அது என்ன எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரில. பயங்கரம் டு த மேக்ஸ். ஆக்சுவலாக ஸ்னேக்ஸ்னாலே நம்மளுக்கு பயம்தான். ஸோ அது தூரத்தில் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இங்கே கிளாஸ்குள்ளே அடைச்சி வச்சு நம்ம அதை பக்கத்தில் இருந்து பார்க்குற ஃபீல் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்கு, இந்த ரெட்டா ப்ரௌனா ஏதோ ஒரு கலரில் இருக்குல்ல, இந்த ஸ்னேக்கை வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா அவங்க கையிலேயே கொடுப்பாங்க. நீங்கள் அதை தூக்கி ஃபீல் பண்ணலாம். ஒரு வழியாக அக்வாரியம் ஃபுல்லாக முடிஞ்சுது. இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் மாதிரி. இப்போ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இன்னும் நல்லா ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஏரியா பார்க்க போகிறது வந்து பேர்ட்ஸ். ஃபுல்லாகவே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். டச் பண்ண மேலே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வெரைட்டியாக பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்ல, இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, நம்ம காசு வேஸ்ட்டாக போகல அப்படின்றது ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியமாக. பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்கள், இந்த அனிமல்ஸ்லாம் நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நீங்களும் பார்த்துருக்க முடியாது. ஸோ நம்ம காசு வந்து வீணாக போகவே இல்லை. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இருக்குது. இனிமேல் நம்ம அதை பார்க்க போகிறோம். கமான், லெட்ஸ் சீ.
தொடலாம் தொட்டு தூக்கலாம். சாரா சர்ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க பசங்க. அந்த சந்தோஷத்தை நீங்களே பாருங்க. ஆஸ்டிச் கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். கையை விட்டீங்கன்னா கையே கடிச்சிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நம்மளுக்கு வந்து அனிமல்ஸை பார்க்குற சந்தோஷத்தை விட உயிர் தான் ரொம்ப முக்கியம். மின்பின் பயங்கரமான நாய் பார். பயங்கரமாதா? ஆள் ஃபுல்லா பேய் மாதிரி வருது. இந்த கேமல் ரொம்ப பாவங்க. அவன் அது வாழ்கிற இடம் பார்த்தீங்கன்னா டெசர்ட்ஸு. அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து வச்சு அது பாவம் ரொம்ப ஒல்லியாக இருக்கு. அதுக்கு என்ன கஷ்டமோ. நம்ம சவுண்டு போட்டால் குதிரை தான் கிடைக்குது. இங்கே பாரு. ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த பேர்ட்ஸ் பார்க்குள்ளே வந்தாச்சு. இங்கே தான் வெரைட்டியான பேர்ட்ஸு. இதை வந்து அவங்களே அந்த ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவாங்க, பேர்டோட ஃபுட்டு. நீங்கள் அழகாக போய் அது கிட்ட காட்டினாலே போதும். அது ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மேலே வந்து ஏறிக்கும். நீங்கள் அன்பு செலுத்தினா அதுவும் உங்கள் மேலே அன்பு செலுத்தும். அவ்வளோதாங்க. அவ்வளோதான். அப்படியே இரு. இப்போவே அது கால்கிட்ட வை. ஏறான் பாரு. அப்படியே பாரு. இப்போ அப்படியே நல்ல அப்படியே இரு. அப்படியே ஒன்றுமே பண்ண. அப்படியே இரு. இங்கே ஒரு ஃபோட்டோ சரி ஒழுங்கா சரி. நார்மலாக சாரா நார்மலாக இரு. பயப்படாத, ஒன்றும் பண்ணாது. அது என்னம்மா நார்மலாக மூஞ்ச அது கரெக்டா உள்ள இருக்கிறது மட்டும் சாப்பிட்டு மத்ததெல்லாம் வச்சிட்டு பாரு. தூக்கிலும் போகக்கூடாது சாரா. இங்கே பாரு, நல்லா இருக்கா? முன்ன கடிக்காது. கிடையாது. வாங்குறீங்க ரொம்ப டென்ஷன் பத்துறாண்டிய. இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கரடி ஏன்டா இப்படி பண்றீங்க? ஃபைனலி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். பேர்ட்ஸ் பார்க்கு கிட்ஸும் சரி நாங்களும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அவசியம் போங்க, என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான். பை பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். சூப்பராக